Hi everyone, welcome back to Katral Kalanjiyam channel. 8th standard social science subject la third midterm test February 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேர்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் 8th லெசன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ், ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 8th லெசன் மேப் ரீடிங், சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா 6th லெசன் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி, 7th லெசன் த ஜுடிஷியரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 2nd லெசன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 83 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் who fought for the upliftment of women. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் சம் சோஷியல் எவில்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், கிவ் ஏ நோட் ஆன் சதி. நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரேஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் சோஷியல் எவில்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 8 மேப் ரீடிங். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மேப் ஸ்கேல். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ பிசிக்கல் மேப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், நேம் த இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஏ கேடஸ்ட்ரல் மேப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், லார்ஜ் ஸ்கேல் மேப் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் மேப். தேர்ட் கொஸ்டின், குளோப் அண்ட் மேப். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இன் டீடைல். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கேடஸ்ட்ரல் மேப் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 215 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why national security is very essential. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், what does the following abbreviation stand for. SFF, ICG, BSF, NCC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ரைட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் த சார்க். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ரைட் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசில். கன்ஃபார்மாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் எப்படி பார்க்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 த ஜுடிஷியரி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 224 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன்
1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, why do we need judicial system? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, differentiate law and judiciary. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, write a note on log alert. கண்டிப்பா எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, what are the advantages of mobile courts? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7, answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, differentiate civil law and criminal law. third question, describe jurisdiction of supreme court. இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2, public and private sectors. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 248 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6, ஆன்சர் இன் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ரைட் ஷார்ட் நோட் ஆன் பப்ளிக் செக்டார்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, ரைட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார். fourth question, வாட் ஆர் தி 3 ஆர்கன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ். fifth question, name some indicators that measure socio economic development. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question, ரைட் ஷார்ட் நோட் ஆன் பிரைவேட் செக்டார். seventh question, name any 3 major private sector industries. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். இந்த லெசனே ரொம்ப important lesson தான். சோ எல்லா क्वेश्चनமே ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டிட்டு தான் இருக்காங்க. சோ நான் மார்க் பண்ண எல்லா क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7, answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question, explain any 5 measured indicators of socio-economic development. ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fourth question, what are the importance of public sector? ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fifth question, write the differences between public and private sector. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question, write the functions of private sector. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். ஒரு சில क्वेश्चन அப்பல கேட்டிருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.